லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். காட்சி நேயர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கணக்கு என்பது வாழ்வில் எவ்வளவு முக்கியமானது என்பதற்கு வருடப்பிறப்பு ஒரு அடையாளம். பூமி சூரியனை சுற்றி கொண்டே வருகிற போது ஒரு முறை முழுமையாக சுற்றி முடித்து விட்டது என்பதை சொல்லுகிற ஒரு காலக்கணக்கு புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது. அந்த சுற்றுப்பாதையிலும் அது ஒரு நீள் வட்டப்பாதையிலே சுற்றி வருகிறது என்பது ஒரு ஒழுங்குக்கு கட்டுப்பட்டுதான் எல்லாம் நடந்தாக வேண்டும் என்பதற்கு அடையாளம். எனவே எல்லாமே ஒரு கணக்கின் கீழ்தான் நடக்கிறது, அது கடவுள் எழுதும் ஒரு கணக்கு என்கிற அற்புதத்தை நமக்கு நினைவூட்டுவது புத்தாண்டு. இங்கிருக்கிற நீங்கள் பல பேர் விமானத்தில் பயணம் செய்திருப்பீர்கள். விமானத்தின் எந்த ஜன்னலாவது சதுரமாக இருந்து பார்த்திருக்கிறீர்களா? இல்லை. ஓவல் ஷேப் என்று சொல்லப்படுகிற முட்டை வடிவத்தில் தான் விமானத்தினுடைய ஜன்னல் அமைக்கப்பட்டிருக்கும். சதுரமாக அமைத்தால் விமானத்துக்குள் ஏற்படுகிற கேபின் பிரஷர், அந்த அழுத்தம் ஏற்பட்ட உடனே அந்த கண்ணாடி சிதறிவிடும். இதை ஆரம்பத்தில் முயற்சி செய்த பிறகு அந்த ஓவல் ஷேப் என்கின்ற முட்டை வடிவத்தில் அமைக்கப்பட்ட பிறகு உள்ளே கிடைக்கிற அழுத்தம் எல்லா பக்கத்திலும் பரவுவதால் அந்த வடிவம் உடைவதில்லை. அதனால்தான் இறைவன் முட்டையை படைக்கிற போது கூட அது உடையாதபடி ஒரு ஓவல் ஷேப்பில் படைத்து இந்த உயிரினங்கள் வாழ்வதற்கான வழிமுறையை கொடுத்திருக்கிறார். இப்படி இயற்கையில் ஏதோ ஒரு கணக்கு எல்லாவற்றையும் இணைத்து வைத்துக் கொண்டே இருக்கிறது. இன்று இந்த பட்டிமண்டபத்திலே ஒரு புதிய கோணத்திலே நாம் சிந்தனை நிகழ்த்த வேண்டும் என்று ஜீ தொலைக்காட்சி விரும்புகிறது. பெண்களுடைய முன்னேற்றம். சமூகத்தின் சரிபாதியாக ஆணும் பெண்ணும் இருந்தாலும் கூட பெண்களுக்கு என்று சில நியதிகளை இந்த உலகம் வைத்திருக்கிறது, ஆண்களுக்கு என்று சில நியதிகளை இந்த உலகம் வைத்திருக்கிறது. இந்த வேறுபாட்டை அழித்துவிட முடியுமா என்றால் அவ்வளவு சுலபத்தில் அழித்துவிட முடியாது. இயற்கையிலேயே பாருங்கள், காளை மாடு என்று ஒன்று இருக்கிறது. இந்த காளை மாட்டை நீங்கள் வண்டியில் பூட்டி உழலாம், அது நல்ல வேலை செய்யும், உழவு வேலை செய்யும், வேறு வேலை செய்யும். பசுமாடு நிழலிலே இருக்கிறது, அருமையாக பால் கொடுக்கும். நீங்கள் பசுவை கொண்டு வந்து நாங்கள் வண்டியில் பூட்டி உழுதால் என்ன, அல்லது வண்டியில் பூட்டி ஓட்டினால் என்ன என்று கேட்கலாம். மறந்து விடாதீர்கள், பசு வண்டி இழுக்க தொடங்கிவிடும். ஆனால் எத்தனை ஜென்மமானாலும் காளை மாடு பால் கொடுக்காது. எனவே இயற்கைக்கு விரோதமாக போகிற காலத்திலெல்லாம் மனித வர்க்கம் தலை குனிய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதே நேரத்தில் இயற்கை விதித்த காரணத்தாலேயே பெண்களை ஒரு எல்லைக்கு கீழே வைத்திருப்பது, அடக்கி வைத்திருப்பது, சுதந்திரம் இல்லாமல் ஆக்குவது என்பது போன்றவற்றை சமூகம் செய்து கொண்டிருந்தால் அந்த பெண் இனம் பொங்கி எழுவதற்கான ஒரு காலகட்டம் கண்டிப்பாக நடக்கும். எனவே இன்றைக்கு ஒரு வித்தியாசமான தலைப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு அதிக அக்கறை, அதிக பொறுப்பு யார் எடுத்துக்கொள்கிறது? குடும்பமா, சமுதாயமா? ஒரு பெண்ணின் முன்னேற்றம் என்பதை வடிவமைத்து கொடுக்கக்கூடிய ஆற்றலுடைய களம் எது என்பதை பற்றி சிந்திப்பதற்காக இன்றைய தலைப்பை அமைத்திருக்கிறோம். சில சமயத்தில் சில வீடுகளில் பெண்களுடைய முன்னேற்றம் அந்த குடும்பத்தினாலேயே நடந்திருக்கிறது, குடும்பத்தாலேயே தடை செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மிகப்பெரிய பெண் மருத்துவராக வந்தார் என்று. அவர் படிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் அவருடைய அம்மா. ஆனால் தாயார் தெரிவித்தார் என்றால் தாயார் பெண் வளர்ச்சிக்கு எதிரானவர் என்று பொருள் அல்ல. இவள் படிக்க போனால் சமூகம் பழிக்குமே என்ற கவலையினால் தான், சமூகத்தின் மீது உள்ள அச்சத்தால் அந்த பெண்மணி படிக்க வேண்டாம் என்ற ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார். எனவே சமூகம் தடை செய்கிறதா, குடும்பம் தடை செய்கிறதா என்பது ஒரு கேள்வி. அதே போல் குடும்பம் வளர்க்கிறதா, சமூகம் வளர்க்கிறதா என்று ஒரு கேள்வி. இவற்றை மையப்படுத்தி இன்றைய சிந்தனையை நாம் நிகழ்த்துவதற்காக இந்த தலைப்பை வகுத்திருக்கிறோம். பொதுவாகவே ஆண் பிள்ளைகளுக்கு, ஆணுக்கு என்று சமூகம் ஒரு இடத்தை வைத்திருக்கிறது. சரியாக சொல்வதென்றால் முத்துக்குமார் அவர்கள் ஒரு கட்டுரையில் எழுதியிருந்தார், என்னுடைய அப்பா
நான் குழந்தையாக வீட்டில் படுத்திருக்கிற போது இரவு நேரத்திலே விசிறி வைத்து விசிறிக்கொண்டே இருப்பார். எனக்கு வேர்க்கக்கூடாது என்பது மட்டும் காரணம் அல்ல, ஓட்டிலிருந்து சமயத்தில் தேள்கள் விழுந்துவிடும். அது பிள்ளை மீது விழுந்துவிடக்கூடாது என்ற அச்சத்தால் என் அப்பா விசிறி வைத்து இரவெல்லாம் எனக்காக விசிறிக்கொண்டே இருப்பார். ஆனால் என் மகனுக்கு நான் விசிறி வைத்து விசிறுவதில்லை. உனக்கான காற்றை நீயே உருவாக்கு மகனே, உனக்கான காற்றை நீயே உருவாக்கு என்று என் மகனை, அவனுக்கான காற்றை அவனே உருவாக்குவதற்கு நான் வழி சொல்லி கொடுத்திருக்கிறேன் என்று முத்துக்குமார் எழுதியிருந்தார். ஒரு ஆண் பிள்ளையை உனக்கான காற்றை நீயே உருவாக்கு என்று வளர்ப்பது போல ஒரு பெண் பிள்ளையை உனக்கான வாழ்க்கையை நீயே உருவாக்கு என்று ஏற்படுத்துகிற அந்த துணிச்சல் குடும்பத்துக்கு இருக்கிறதா, சமூகத்துக்கு இருக்கிறதா? எனவே இன்றைக்கு முன்னேற்றம் என்பது என்ன என்பதையும் நீங்கள் விளக்கியாக வேண்டும். இப்போது முறைப்படி பட்டிமண்டபம் தொடங்குகிறது. அதில் குடும்பமே என்ற அணியிலே மிகச்சிறந்த இசை வல்லுனரும் மிகச்சிறந்த பேச்சாளருமாக விளங்குகின்ற நம்முடைய சகோதரியார் சுசித்ரா அவர்கள் பேசுவதற்கு வருகிறார்கள். சேற்று வயலாடி நாற்று நட ஆசை, மீன் பிடித்தும் மீண்டும் ஆற்றில் விட ஆசை, வானவில்லை கொஞ்சம் உடுத்திக் கொள்ள ஆசை, பனி துளிக்குள் நானும் படுத்துக் கொள்ள ஆசை, சித்திரத்தின் மேலே சேலை கட்ட ஆசை, சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை. இது எதுவுமே சின்ன ஆசையா இல்லவா, பெரிய பெரிய ஆசையா இருக்குமா? எல்லாத்துக்கும் ஆசைப்படுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஐயா, அதனால தப்பு கிடையாது. ஆசைப்படுறதை நம்ம பட்டுடலாம், நடப்பதும் நடக்காததும் அடுத்து வரக்கூடியது. மேடையில் வீற்றிருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும், இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துகள். ரொம்ப அழகான ஒரு தலைப்பு, முக்கியமா பெண்களுடைய மனதை தொடக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பெண்கள் முன்னேற்றம் பெண்கள் முன்னேற்றம் அப்படின்னு எத்தனையோ மேடைகளில் பேசினாலும் அந்த பெண்கள் உண்மையாக முன்னேறி இருக்கின்றார்களா அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இன்று வரைக்கும் இருக்கு. கண்ணை மூடிக்கிட்டு எல்லாரும் சொல்லிடலாம், நிச்சயமா குடும்பம் தான் அப்படின்னு சொல்லிவிட முடியும். சாந்தமணி அம்மாட்ட கேட்டா கூட அவங்க கூட குடும்பம்னு தான் சொல்லுவாங்க. அவங்க வாழ்க்கையில முன்னேறுவதற்கு அவங்க அம்மாவோ அப்பாவோ இல்லாம அவங்க முன்னேறி இருக்க முடியுமா? அப்ப குடும்பம் அப்படிங்கிறது தொடங்கினாத்தானே அங்க முன்னேற்றம் அப்படிங்கிற பாதைக்கான வழியே தொடங்குகின்றது. நம்ம தடுக்கி விழுந்தா விழாமல் சிரிப்பது சமூகம், நாம் தடுக்கி விழுந்தால் விழாமல் பிடித்து கொள்வது குடும்பம். எப்போ எதை பார்த்தாலும் இந்த சமூகமானது பெண்கள் அப்படின்னு குறிப்பா எடுத்துக்கொண்டால் அதை வேறொரு கண்ணோட்டத்தில் பார்க்கும். ஆனால் குடும்பம் அப்படி கிடையாது. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்வார்கள். ஒரு குடும்பத்துல வளர்ப்பு எப்படி இருக்கோ அப்படித்தான் சமுதாயமும் இருக்கும். ஏன்னா பல குடும்பங்கள் சேருவதுதானே சமுதாயம் என்பது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தையா மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே. இதில் அழகாகவே சொல்லி இருக்கின்றார்கள், அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே, சமுதாயத்தின் வளர்ப்பினிலேன்னு சொல்லல. ஏமா அப்பா எஸ்கேப் ஆயிட்டாரு? அம்மா தாங்க முக்கியம். முதல்ல எடுத்த உடனே அன்னையத்தானே ஒரு குழந்தை பார்க்கின்றது. இது கூட ஆம்பளைங்க சூழ்ச்சியமா, சிக்கனா அம்மா தான் சிக்கணுமே ஒழிய அப்பன் சிக்கப்படாதுன்னு பாட்டிலேயே என்னமோ கோளாறு பண்ணிருக்காமா. ஒரு பெண் முன்னேறணும் அப்படின்னா முதல்ல ஆதார ஸ்ருதியாக அவளுக்கு இருக்கக்கூடியது குடும்பம். அந்த குடும்பத்துல அவளுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் கிடைத்து விட்டது, குடும்பத்துல கிடைக்க வேண்டிய சுதந்திரங்கள் எல்லாம் அவளுக்கு கிடைச்சது என்று சொன்னால் எந்த ஒரு வாய்ப்பினிலும் பெண்களுக்கு வெற்றி என்பது மாறாது நிச்சயமாக நிலைத்தே இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் கிடையாது. ஆனால் வீட்டில் ஒருவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த வாய்ப்பையும் சுதந்திரத்தையும் பறிக்கும் பொழுது
குடும்பத்தில் அது கிடைக்காத பொழுது சமுதாயம் அங்கீகரித்தாலும் அது வெற்றி என கருத முடியாது. ஏன்னா அந்த பெண்ணுக்கு உள்ள மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும். ஊரே நம்மளை பாராட்டுது, ஆனா வீட்டுக்கு வந்தா நீ நல்லா பாடின, நல்லா பேசினன்னு சொல்ல ஒரு ஆள் இல்லையே அப்படின்னு அந்த வருத்தம் உள்ள இருக்கிற வரைக்கும் அவள் உண்மையான வெற்றியை கண்டவளாக ஒருபோதும் இருக்க மாட்டாள். இந்த சமுதாயம்ங்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தா தண்ணீர் போல. நம் அன்றாட வாழ்க்கைக்கு தண்ணீர் ரொம்ப ரொம்ப அவசியம். அதுபோல ஒரு பெண்ணினுடைய முன்னேற்றத்திற்கு சமுதாயம் ரொம்பவே அவசியம். ஆனா குடும்பம்ங்கிறது சுவாசம் போல. அந்த சுவாசம் அப்படிங்கிறது இல்லைன்னா தண்ணியை கொடுத்து என்ன பலன்? குடும்பம்ங்கிற சுவாசம் இருந்தால்தான் சமுதாயம்ங்கிற அந்த தண்ணிக்கே பலன் ஏற்படுகின்றது. தெய்வங்களையே நம்ம எடுத்துக்கலாமே. தெய்வத்தினுடைய பெயர்கள் எப்படி இருக்கு? சீதாராமன் அப்படின்னு சொன்னா அந்த பெயர் யாரை குறிக்கின்றது? ராமனை குறிக்கின்றது. ராதாகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு பெயரை சொன்னால் அது கண்ணனை குறிக்கின்றது. உமாபதி என்று சொன்னால் அது சிவனை குறிக்கின்றது. அப்போ தெய்வங்களே பெண்களுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கு. பெண்ணை முன்னேற்ற வேண்டும் என்பதில் குடும்பம் தான் அக்கறை காட்டிருக்கு. அப்படிங்கிறதுல இதை விட பெரிய உதாரணங்கள் நம்ம என்ன சொல்லிவிட முடியும்? இந்த மார்கழி மாதம் இருக்கே, இந்த மார்கழி மாதத்தின் தனித்துவத்துக்கு காரணமே ஒரு பெண் தான். அன்று அந்த பாவை பாடவில்லை என்றால் இன்று ஏது திருப்பாவை நமக்கு? பெரியாழ்வார் அவளுக்கு பாவை நோன்பு இருக்கக்கூடிய வழியை சொல்லி கண்ணனோடு ஐக்கியமாவதற்கான வழியை சொல்லி கொடுத்தார். அன்றே அந்த சுதந்திரத்தை பெரியாழ்வார் கோதைக்கு கொடுத்தார் என்று சொன்னால் சமீப காலத்திலேயும் அதுபோல பல இருக்கின்றது என்ற பொழுது இடையில இருந்த சில விஷயங்களை நம்ம ஏன் நினைக்கணும்? ஒரு பாட்டு பாடுறேன். இந்த பாட்டை பாடின உடனே உங்கள் நினைவுக்கு வருவது யார்? காற்றினிலே வரும் கீதம், கண்கள் பனித்திட பொங்கும் கீதம், கல்லும் கனியும் கீதம், காற்றினிலே வரும் கீதம். இந்த பாடலை கேட்ட உடனே உங்க நினைவுக்கு வரக்கூடியது பாரத் ரத்னா எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா அவர்கள் தான். ஆனால் வைகையில் கிளம்பிய எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா வையகம் முழுவதும் புயலாக அப்படி ஒரு இசை சேவையை செய்ய முடிந்தது என்றால் அதற்கு இன்றியமையாத காரணம் அவருடைய கணவர் திரு சதாசிவம் அவர்கள். அந்த அளவுக்கு அவர்களுக்குள்ள இருந்த அந்த அந்யோன்யமானதே பாரத் ரத்னா அளவுக்கு எம்.எஸ். அம்மாவை உயர்த்தியது என்று சொன்னால் மிகையாகாது. இவ்வளவெல்லாம் சொல்லிட்டு என் வாழ்க்கையை பத்தி நான் சொல்லாம இருக்க முடியுமா? என்னுடைய வாழ்க்கையில இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், ஒரு ப்ரோக்ராம் கூட எங்க அம்மா இல்லாம நான் போனது கிடையாது. அது இந்த ஊராகட்டும் வெளியூராகட்டும். சரி, அம்மா என்ன பெத்துட்டாங்க, செய்யலாம். ஆனா கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் என்னுடைய கணவரும் என்னுடைய மாமியாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணலனா இன்னைக்கு இந்த மேடையில இந்த பட்டிமன்றத்துல நான் பேச முடியாது. அம்மா நீ பாடியதெல்லாம் போறோம், இன்னும் 10 வருஷத்துக்கு ப்ராப்ளம் இல்லாம பண்ணிட்டோமா? குடும்பம் என்பது பாசம் தரும், சமூகம் வேஷம் போடும். நமக்கு சக்சஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் சமூகம் வரும். ஆனா சக்சஸ் இருக்கோ இல்லையோ குடும்பம் நம்மளோடு எப்பொழுதும் இருக்கும். குடும்பம் மகிழ்ச்சியை தரும், சமூகம் இகழ்ச்சியையும் தரும். குடும்பம் பண்பை சொல்லும், சமூகம் போட்டி போடும். குடும்பம் பெருமைப்படும், சமூகம் பொறாமைப்படும். குடும்பம் வீழும் பொழுது தோள் கொடுக்கும், சமூகம் வீழும் பொழுது தோலை உரிக்கும் என்று சொல்லி ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்றெண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். கும்மியடி பெண்ணே கும்மியடி பெண்ணே கும்மியடி பெண்ணே கும்மியடி, கும்மியடி பெண்ணே கும்மியடி பெண்ணே கும்மியடி பெண்ணே கும்மியடி. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இளை பிள்ளை காணென்று கும்மியடி, கும்மியடி பெண்ணே கும்மியடி பெண்ணே கும்மியடி பெண்ணே கும்மியடி, கும்மியடி பெண்ணே கும்மியடி பெண்ணே கும்மியடி பெண்ணே கும்மியடி. உச்சித்தனை முகர்ந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி, மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி என்று தந்தையை பற்றி பாரதியார் பாடிய அந்த வரிகளோடு பெண்களின் முன்னேற்றத்தில் பெரிதும் பங்கு வகிப்பது குடும்பங்களே என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கும்மி அடி பெண்ணேன்னு பெண்களை தான் சொன்னாங்க. ஆனால் இங்கே ஆண்கள் தான் அதிகமாக கும்மி அடிச்சாங்க.
ஒரு ஆண் வெற்றி பெறுவதை விட பெண் வெற்றி பெறுவதில் நிறைய சிரமம் இருக்குது. அதை ரொம்ப அழகாக அவங்க எடுத்துரைச்சாங்க. அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்து, பாராட்டு. குடும்பம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இல்லை, சமுதாயம் அப்படிங்கிறத இப்போ எடுத்து சொல்வதற்காக பேராசிரியை சாந்தாமணி அவர்கள் வருகிறார். ஜீ தமிழ் நேயர்கள் அத்துணை பேருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எனக்கு முன்னால் பேசிய என்னுடைய அன்பு சகோதரி மிக அழகாக குடும்பம்தான் பெண்ணினுடைய முன்னேற்றத்திற்கு துணை நிற்கிறதுன்னு ரொம்ப அழகாக பேசுனாங்க. நல்லா பாடினீங்க. இப்போ எதிரணியில் பேசுகிற 2 பெண்களை பார்த்து நான் கேள்வி கேட்குறேங்க. சிவகுருநாதனை விட்டுருலாம், ஏன்னா சாப்பாடு கிடைக்காது வீட்டுக்கு போனால். சிவகுருநாதனை விட்டுருலாம். 2 பெண்களை பார்த்து நான் கேள்வி கேட்குறேன். குடும்பம்தான் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு துணை நிற்குது. அப்போ 2 பேர் குடும்பத்துக்குள்ளேயே உட்காந்து, குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்களையெல்லாம் கூட்டமாக உட்கார வச்சு ஒரு மைக்கு செட் பண்ணி அங்கேயே பேசிட்டு அவங்கள கைதட்ட சொல்ல வேண்டியதானே? அப்போ வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் யாருன்னே அடையாளம் தெரியாது. சமுதாயத்துக்குள்ளே வந்து ஜீ தமிழ் மேடையில் நின்று மைக்குக்கு முன்னால் பேசி இதோ இவங்க எல்லாரும் கைதட்டி உற்சாகப்படுத்தி ஆதரவு கொடுத்தா தான் நாம் வெற்றியடைந்த பெண்மணி. அதுதான் முன்னேற்றம். ஐயோ, கணவருக்கு என்ன நன்றி. எம்எஸ் அம்மாவுடைய கணவரை நினைவுபடுத்தினீங்க. எம்எஸ் அம்மாவுக்கு நல்ல சதாசிவம் வாய்த்தாரு. இந்த சாந்தாமணிக்கு நல்ல சுப்பிரமணி வாய்க்கலங்கிற வருத்தத்தில் நான் வந்து நிற்கிறேன். இல்லை, நிகழ்ச்சிக்கு வர்றேங்க, பேசி காட்டுறேன்னு சொன்னேன். அந்த மனுஷன் ஆஃபீஸ் போன மனுஷன் ஓவர் டைம் செஞ்சுட்டு வீட்டுக்கே வரல. சரி, பிள்ளைகிட்டையாவது பேசி காமிச்சிடலான்னு தங்கங்களா உங்ககிட்ட பேசுறேன்னு 2க்கும் வந்தது பாருங்க கோபம். போமா போய் நீங்க ஜீ தமிழ்லயே பேசு, அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, அவங்க கை தட்டுவாங்க போ. அங்கீகாரம் வீடுகிறதா? காலங்காலமா குடும்பம் பெண்களுக்கு அடிமை சாசனம் வாசிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. இதுவே என் கட்டளை, இதுவே என் சாசனம் என்று ராஜமாதா சிவகாமி மாதிரி அடிமை சாசனம் வாசிச்சுக்கிட்டு இருக்குது. எப்படி? சின்ன பிள்ளைகளா இருக்கையில பெத்தவங்களுக்கு நாங்க அடிமை, கல்யாணம் பண்ணின பிறகு கணவனுக்கு நாங்க அடிமை, வயசான போது பிள்ளைகளுக்கு அடிமை. இந்த 2ஐயும் கூட நான் ஏத்துக்கிறேங்க. இந்த கல்யாணமானவர்கள் நடக்கிற அளப்பறை இருக்குது பாருங்க, மாமனாருக்கு முன்னாடி உட்காரக்கூடாது, மாமியா பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசக்கூடாது, கணவன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு ஆண்களும் வேலைக்கு போகிறோம், பெண்களும் வேலைக்கு போகிறோம். சரி 2 இட்லியை சாப்பிடலான்னு தட்டத்தில் போட்டு சாப்பிட போனால் ஒரு குரல் வருது. நம்ம பரம்பரையிலேயே இல்லாத, அது என்ன புதுசாக ஒரு வழக்கம், ஆம்பளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி பொம்பளை சாப்பிட்றது, மாமியா குரல். அதுக்கு சுகர். 7 மணிக்கே 7 இட்லி தின்னுட்டு அது பரம்பரையை பற்றி பேசுது. தொலையுது போன்னு சொல்லி 2 இட்லி எடுத்து டப்பாவில் போட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போனால் அங்கே முதல் பாட வேலை என் தமிழ் பீரியடு. வேலை செய்கிற சக ஆசிரியர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் வகுப்பில் இருக்கு டீச்சர், 2 இட்லி சாப்பிட்டு வந்துடுறேன்னு 2 இட்லியை சாப்பிட்டுட்டு, பர்வீன், பெரும்பாலும் பெண்களுக்கு காலை உணவு கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் அலுவலகங்களிலும் தான் நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னால் இது முன்னேற்றமாமா? நான் கேட்குறேன், பொண்ணு கேட்குறேன். பர்வீன், டாக்டர் பர்வீன் வீட்டில் பேச முடியுமா? டாக்டர் பர்வீன் பேசுனா என்னம்பாங்க, வீடு பட்டம் கொடுக்குதுங்க. கொஞ்சம் அதிகமாக பேசிட்டோம்னா வாயாடி அடங்காப்பிடாரி. யாரு கொடுக்கறது? குடும்பம் தானுங்க கொடுக்குது. இதையோ இப்போ வந்து உங்கள் முன்னாடி பேசுகிறேன், நீங்கள் கை தட்டுறீங்க, என்னன்னு வந்து என்னை பாராட்டுவீங்க, சிறந்த பேச்சாளர். இதுதாங்க பெண்களுடைய முன்னேற்றம். அவங்களும் அவங்க வீட்டில் பேசினா அதே பட்டம் தான் கொடுப்பாங்க. அதைத்தாங்க சொல்கிறேன், வீட்டில் பேசுனா அந்த பட்டம் கிடைக்கி, இதையே மேடையில் வந்து பேசுனா பேச்சாளர்னு பட்டம் கிடைக்கி. சரி, வீட்டில் ஒரு பிரச்சனை, நம்ம 4 எழுத்து படிச்சிருக்கிறோம், நாமும் இதில் ஏதாச்சும் ஒரு ஆலோசனை சொல்லலான்னு போய் சொன்னால் என்ன சொல்கிறாங்க? அது என்ன சபையில் அடக்கொடுக்கம் இல்லாமல் வந்து பெண்கள் எல்லாம் பேசுறது? அதே அறிவுரையை சமுதாயத்தில் வந்து
4 மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்தா இந்த சமுதாயம் நல்லாசிரியர் என்ற விருதை கொடுக்கிறதே, இது முன்னேற்றமா? நான் கேட்குறேன், இன்னைக்கு சமுதாயத்தில் வெளியில் வர்றோம் அப்படின்னு சொன்னாலே தனியாக போகாத, உன் தம்பியை கூட துணை கூட்டிட்டு போ. அது 5 வயசு தம்பி எனக்கு பாதுகாப்பு. எப்போ நீங்கள் நம்ப போகிறீங்க? நீங்கள் சொன்னீங்களே சகோதரி, நான் மகிழ்ச்சி. உங்களுடைய தாயார், நீங்கள் உலகம் முழுவதும் போனாலும் உங்கள் தாயார் உங்களுடன் வருகிறார், மகிழ்ச்சி. அதுவா முன்னேற்றம்? தாயார் இல்லாம சுசித்ரா மட்டும் என்னைக்கு தனியா மேடைக்கு வர்றாங்களோ அதையத்தான் நாங்கள் முன்னேற்றம்னு சொல்றோம். இன்னைக்கு பிடி உஷா பள்ளிக்கூடத்தில் கஞ்சி கொடுப்பாங்க. அந்த கஞ்சியை வாங்கிட்டு போய் மதிய உணவு இடைவேளையில் போய் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த கஞ்சியை கொடுத்துட்டு திரும்பி பள்ளிக்கூடம் ஓடி வரும். இதை ஒரு நாள் பார்த்துட்டு இருந்த ஆசிரியர், எங்கே இந்த பொண்ணு ஓடிட்டே இருக்கிறா அப்படின்னு ஒரு நாள் கூர்ந்து பார்த்தாங்க. கொடுக்குற கஞ்சியை வாங்கி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உணவு சேர்த்துட்டு வர்றதை பார்த்துட்டு இந்த சமுதாயம் முறையாக அவர்களுக்கு பயிற்சியை கொடுத்தது. தங்கமங்கை பிடி உஷா என்ற பெயர் கிடைத்ததுன்னு சொன்னா என்னங்க? 1000 டீ போட்டு பேசுகிற ஆண்கள் ஒரு நாளைக்காவது ஒரு டீயை போட்டுட்டு வந்து எந்திரியுமா, இந்த டீ குடியுமா அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முன்னேற்றம்ங்க. அது முன்னேற்றம் செய்யறாங்களா? அப்புறம் என்ன குடும்ப துணை செய்யுது நான் கேட்குறேன். இந்த கல்யாணம் பண்ணி போகும்போது இருக்கிறது பாருங்க, இத்தினூண்டெல்லாம் அறிவுரை சொல்லுது. வீட்டில் வளர்த்து இருக்கிற ஆசையா இருக்கிற நாயெல்லாம் அறிவுரை சொல்லுது. வண்டியில ஏறி உட்கார்ந்தா கேட்கிறாரு, என்ன அவ்வளவு கோளையா கேட்கிறாரு. கேட்கும்போது பதில் சொல்லணும் நுனி நாக்கு வரைக்கும் வருதுங்க. நான் எதுக்கு கோளை? என்னை பார்க்க பொண்ணு பார்க்க எத்தனை பேரோட வந்தீங்க? 10 பேரோட வந்தீங்க. என்னை நிச்சயம் பண்ணுறக்கு எத்தனை பேரோட வந்தீங்க? 100 பேரோட வந்தீங்க. என்னை கல்யாணம் பண்ணுறக்கு 1000 பேரோட வந்தீங்க. உங்கள் வீட்டுக்கு வாழ வர்றேன்னா உங்கள் பக்கத்தில் ஒருத்தி தானே உட்காந்துக்கிட்டு வர்றேன். சொல்ல தோணுதுங்க, சொல்ல முடியாது. ஏன்னா பேச்சுரிமையும் கூட வீட்டில் இல்லைன்னு சொன்னால் இது என்ன பெண்ணுக்கு முன்னேற்றம்? இது எப்படி ஒரு பெண் வெற்றி பெற்ற பெண்மணியாக வளம் வர முடியும்? அதனால தான் வீடு அடக்குமுறையை கையாளுகுது. வீட்டில் என்ன சொல்கிறாங்க? பொட்டப்புள்ள பொட்டக்கோழி கூவி வெடியாதான் சொல்கிறாங்களா இல்லைங்களா? பொட்டக்கோழி கூவி வெடியாது ஏதாச்சும் ஒன்றுனா. ஆனால் நாடு என்ன சொல்லுது? விடியலே பெண்கள் தான் நாடு சொல்லுது. கொடுமுடியில் ஒரு அம்மா ரயில் தண்டவாளத்தில் கற்களை பொறுக்கிட்டு கணீர் குரலில் பாடு. அந்த ஊரில் நாடகம் நடத்த ஒரு குழு போயிருந்துச்சு. அந்த இயக்குனர் அந்த அம்மாவோட கணீர் குரலை பார்த்து தன் நாடகத்திலும் சினிமாவிலும் பாட வைத்தார். முதலாக தன் பாடலுக்கு 1 லட்சம் வாங்கிய பெண்மணி KP சுந்தராம்பாள் என்றால், சமுதாயம் இல்லை என்றால் சுந்தராம்பாள் அடையாளம் தெரிஞ்சிருக்காது. கணவன் இறந்த பிறகு அந்த அம்மா சினிமாவில் பாட மாட்டேன்னு இருந்துட்டாங்க. காந்தியடிகளே நேரடியாக கொடுமுடிக்கு வந்து சினிமாவில் பாடாவிட்டால் பரவாயில்லை, இந்த தேசத்திற்காக தேசபக்தி பாடல்களை பாடு என்று சொல்லி காந்தியடிகள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க KP சுந்தராம்பாள் பாடினார்கள் என்று சொன்னால் சமுதாயம்தான் பெண்களுக்கு போதிய அங்கீகாரத்தை தருகிறது என்று சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு அம்மா ஃபுல் ஃபார்மில் வந்திருக்காங்க. அதாவது குடும்பம் எவ்வளவு எதிராக இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப வேதனையோடு அதே நேரத்தில் நகைச்சுவையோடு ரொம்ப அருமையாக அவங்க பதிவு பண்ணாங்க. இப்போ குடும்பமே என்ற அந்த தரப்பை எடுத்துரைப்பதற்காக திருச்சி நகைச்சுவை மன்றத்தின் செயலாளர் திரு சிவகுருநாதன் அவர்கள் உரையாற்ற வருகிறார். மரியாதைக்குரிய அன்பு சகோதரி சாந்தாமணி நல்ல தகவல்கள்லாம் சொன்னாங்க. பொதுவாக எங்கள் அணி 2 சகோதரிகளையும் வாழ்த்தி நல்லா பேசு, நல்லதையே பேசி, வெற்றிகரமாக பேசிட்டு வான்னு சொல்லி அனுப்புனது அவங்க குடும்பம். அந்த 2 பேரையும் ஐநா சபை வாழ்த்தி அனுப்பியிருக்கு. அதுதானே சமூகம். நேரடியான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குடும்பங்கிறது நாற்றங்கால் மாதிரிங்கய்யா. குடும்பங்கிறது நாற்றங்கால் மாதிரி. முறையாக பக்குவப்படுத்தி, முறையான விதையை தேர்வு செய்து, முறையாக விதை விதைத்து, முறையாக பயிர் எடுத்து நாற்று எடுத்து கொடுக்கும் வரையான வேலையை குடும்பம் செய்கிறது. இந்த சமூகம் என்பது அதை நட்டு நல்ல முறையிலே அறுவடை செய்து கொள்கிறது. இதுதான் செய்தி.
சொன்னாங்களே, எப்பொழுது வந்து சுசித்ரா அம்மா இல்லாமல் தனியாக வந்து பாடுகிறாரோ அப்போதுதான் குடும்பம் உதவி செய்ததாக அர்த்தம்னு சொல்லி தேசப்பிதா காந்தியடிகள் சொல்லியிருக்கிறார். என்றைக்கு நான் உண்மையான சுதந்திரம் இந்த நாட்டிற்கு கிடைத்திருக்கிறது என்று கருதுவேன் என்று சொன்னால், நட்ட நடுநெசியில் தன்னந்தனியாக ஒரு பெண் கழுத்து நிறைய நகைகளோடு போட்டுக்கொண்டு எந்த விதமான சேதாரமும் இல்லாமல் வீட்டுக்கு செல்கிறாளோ அப்பொழுதுதான் உண்மையான சுதந்திரம் கிடைத்ததாக நான் கருதுவேன் என்று மகாத்மா காந்தி சொன்னது இந்த சமூகத்தின் மீது உள்ள பயத்தினால். மறந்துடக்கூடாது. குடும்பங்கிறது அஸ்திவாரம் மாதிரிங்க, சமூகங்கிறது அது மேலே இருக்கிற கட்டிடம் மாதிரி. இந்த அஸ்திவாரம் நல்லா இருந்தால் தான் நீங்கள் கட்டக்கூடிய கட்டிடம் நல்லா இருக்கும். இல்லைன்னா வடிவேலு மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டு வீக்குன்னு ஆகிடும். என்ன பேசுகிறீங்க நடுவர் அவர்களே? நீங்கள் கூட கேட்டீங்க, அப்பாவை விட்டுடுறீங்களே, அம்மா தானே சொல்கிறீங்கன்னு. நான் அப்பாவை பேச வந்தேயா. ஒரு தடகள வீராங்கனை ஜெயிக்கலாம், ஒரு வேளாண் விஞ்ஞானியாக பெண் வரலாம், ஒரு பெரிய அரசியல்வாதியாக தொழிலதிபராக எல்லா நிலையிலும் ஒரு பெண் ஜெயிக்கும் போது நீங்கள் அந்த பெண்ணுக்கிட்ட போய் பேட்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த பெண் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்ன தெரியுமா? எல்லாம் எங்கள் குடும்பத்தால் வந்தது, எல்லாமும் எல்லா வெற்றியையும் நான் என்னுடைய தாயாருக்கும் தந்தையாருக்கும் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு ஒரு பெண் சொல்லக்கூடிய சூழல் தான் இன்றைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ பள்ளிக்கூடம் இருக்குது, 6 மணிக்கு நீங்கள் லட்சக்கணக்கான பெற்றோர்கள் தங்களுடைய பெண் குழந்தை தான் அடைய முடியாத உயரத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி எத்தனை பெற்றோர்கள் டியூஷன் சென்டரில் இருக்கிறாங்க தெரியுமா? 6 மணிக்கு ஆங்கில டியூஷன், 7 மணிக்கு இந்தி டியூஷன், 8 மணிக்கு கணித டியூஷன், 9 மணிக்கு ஃபிசிக்ஸு, 10 மணிக்கு கெமிஸ்ட்ரின்னு சொல்லி டியூஷன் சென்டராக போய் நின்று அந்த பிள்ளைகளை சரியான சமூகத்திற்கு ஒப்படைப்பதற்காக இருக்கிறார்கள். இந்த சமுதாயம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் டியூஷன் சென்டர் நடத்துது, அவ்வளோதான் செய்யுது. இப்போ ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜோத்பூர் மாநகராட்சியில் ஆஷா காந்தாரான்னு ஒரு பொண்ணு, சாலை கூட்டக்கூடிய பணியாளர். அந்த அம்மாவுக்கு 2 குழந்தை. கணவன் விட்டுட்டு போயிடுறாரு. யார்? கணவன்கிற சமூகம் விட்டுட்டு போயிடுது. 2 குழந்தைய வச்சுக்கிட்டு குடும்பத்தை காப்பாற்றணுன்னு சாலை பணியாளர் வேலை பார்க்குறா, பட்டதாரி பெண். அவருடைய அப்பா வர ராஜேந்திர காந்தாரா வந்து அந்த பெண்ணுக்கிட்ட, நீ நல்லா படி, உன் நல்ல அறிவாளி, நீ நல்லா படி, நல்லா படிச்சின்னா உன்னுடைய எதிர்காலத்தை நீயே தீர்மானம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி ஊக்கப்படுத்தியதுடைய விளைவு என்ன தெரியுமா? ராஜஸ்தான் மாநிலத்தின் மாநில தேர்வாணையத்தில் நடைபெற்ற பணியாளர் தேர்விலே கலந்து கொண்டு முதல் நிலை தேர்விலே தேர்வு செய்து இன்றைக்கு எந்த மாநகராட்சி ஜோத்பூர் மாநகராட்சியிலே சாலை பணியாளராக இருந்தாரோ அதே மாவட்டத்தில் துணை ஆட்சியராக ஆஷா காந்தாரா என்ற பெண் இருக்கிறாள் என்று சொன்னால் அவளுடைய தந்தை ராஜேந்திர காந்தாரா என்ற ஒரு அப்பா செய்தது. இது என்ன இவன் சமூகம் செஞ்சிருமா? சமூகம் என்ன செய்யும்? நல்லா கூட்டுன்னு சொல்லும், அவ்வளோதான். நல்லா கூட்டுன்னு சொல்லும். உத்தரகாண்ட் மாநிலத்தில் இராணுவ கர்னல் ஒருத்தருக்கும் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியைக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. டாக்டர்கள் பிறந்த கொஞ்ச நேரத்திலே சொல்கிறாங்க, உங்கள் குழந்தை ஸ்பெஷல் சைல்டு, அந்த குழந்தை எந்த காலத்திலையும் வளர்ச்சி அடையாது அப்படிங்கிற தகவலை சொல்கிறாங்க. சற்று நேரம் அதிர்ச்சி அந்த பெற்றோர்களுக்கு. என்ன செய்கிறது? கடவுளாக கொடுத்தது ஏற்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக வளர்க்குறாங்க. இந்த சமூகம் என்ன சொன்னதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த குழந்தைய ஸ்பெஷல் ஸ்கூலில் சேருங்க, சிறப்பு பள்ளிக்கூடத்தில் சேருங்க. இந்த பெற்றோர்கள் என்ன தெரியுமா செஞ்சாங்க? இல்லை, எல்லாரும் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் தான் என் குழந்தைய நான் சேர்த்தாங்க. மிகச்சிறந்த கல்வி கொடுத்து அந்த குழந்தையின் பேர் ஆர்த்தி டோக்ரா. இன்றைக்கு ராஜஸ்தான் மாநிலத்திலே ஒரு மாவட்டத்தின் ஆட்சித்தலைவராக அந்த பெண் இருக்கிறாள் என்று சொன்னால் அந்த பெண்ணுடைய உயரம் எவ்வளவு தெரியுமா? 3 அடி 6 அங்குலம். நல்லா தெரிஞ்சுங்க, 3 அடி 6 அங்குலம் உள்ள ஒரு குழந்தையை இந்த சமூகத்துக்கு ஒப்படைத்தது ஆர்த்தி டோக்ராவின் குடும்பம். இப்படியான சூழலில் தான் இன்றைக்கு சமூகம் இருக்கிறது. என்றென்றைக்கும் பெண்கள் முன்னேற்றத்திற்கு குடும்பம் தான் உறுதுணையாக இருக்கிறது. வாய்ப்புக்கு நன்றி. வறுமை அல்லது வேறு பல சிக்கல்கள் இருந்தாலும் பெற்றோர்கள் அந்த சிறப்பு குழந்தையில் பொறுப்பெடுத்து கொண்டு
எப்படி மேலே கொண்டு வருகிறார்கள் என்ற செய்தியை அவர் சொன்னார். இப்போ சமுதாயமே என்ற அணியிலே சகோதரியார் மலர்விழி அவர்கள் பேச வருகிறார். முதல்ல பேசுறதுக்கு நம்ம நிலைய வித்தகி வந்தாங்க. அந்த பட்டத்தை அவங்களுக்கு கொடுத்துருவோம். அன்னைக்கு பேசாமல் நம்ம பட்டிமன்றத்தை நிறுத்திக்கிட்டு அவங்களோட கச்சேரியை வச்சிருக்கலாம் 1 மணி நேரம். அந்த மாதிரி மிக சிறப்பாக பாடினார்கள். நான் இன்றைக்கு பாட மாட்டேன், பயமா இருக்கு. உண்மையில ரொம்ப அருமையான பேச்சு. அதை சொன்னாங்க பாருங்க, கண்ணை மூடிக்கிட்டு குடும்பம்னு சொல்லிடலாமா. குடும்பம் குழந்தைக்கு கண்ணை மூட சொல்லி கொடுக்கும். அதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. கண்ணாம்பூச்சி விளையாட கற்றுக் கொடுப்பது குடும்பம், ஆனால் கால்பந்து விளையாட கற்றுக் கொடுப்பது இந்த சமூகம். உங்களை உயர வைப்பது இந்த சமூகம் என்று பேசுவதற்காக நாங்கள் வந்திருக்கோம். ஆண்டாள் அருமையான கருத்துங்க. முதலில் இந்த உலகத்திலே சமூக புரட்சி செய்த பெண் என்று சொன்னால் அது ஆண்டாள் தான். நடுவர் அவர்களே, கடவுள் மீது எதை எறிந்தாலும் பக்தி தான். ஆண்டாள் பெருமாட்டி காதலை எறிந்தாள், அதுதான் பக்தி. தன்னுடைய வாழ்க்கையை சுயமாக முடிவெடுக்க முடியும் ஒரு பெண்ணும் என்பதை காட்டி அருமையான ஒரு இலக்கியத்தை ஒரு பெண் படைக்க முடியும் என்று காட்டியவள் ஆண்டாள் பெருமாட்டி. அதனால்தான் கண்ணதாசன் சொன்னார், சூடி கொடுத்தாள் பாவை படித்தாள் சுடராக என்னாலும் தமிழ் வானில் ஜொலித்தாள் கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாள். என்ன பேச்சு பேசுறாரு? அம்மா அப்பா குடும்பத்தில் இருக்காங்களாம். கணவன் என்ற சமூகம் அவனை விட்டு விட்டு போயிட்டான். கணவன் சமூகத்திலே இருக்காரு, அவரும் வீட்டுக்குள்ளதான் இருக்காரு, இருக்க மாட்டேங்கிறாரு. நடுவர் அவர்களே, நானும் எங்கள் அம்மா அப்பா ரொம்ப நல்லவங்க, ரொம்ப அன்பானவங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்களால என்னை 11ஆம் வகுப்புக்கு மேலே படிக்க வைக்க முடியலை. எங்கள் அம்மா பேர் செல்லத்தங்கம். எங்கள் அம்மா படிக்க வேண்டாம்னு நிறுத்திட்டாங்க. ஆனால் என்னுடைய ஆசிரியர் பெயர் செல்லத்தாயி. அவங்க தான் என்ன மேற்படி படிக்க வைத்தார்கள் என்று சொன்னால் சமூகம் எனக்கு அங்கீகாரம் கொடுத்ததா இல்லை. பெண்களால் இந்த சமுதாயத்தில் நன்றாக சிறப்புடையவளாக இருக்க முடியும் என்பதற்கு ஒரு உதாரணம் அன்னை தெரசா என்கின்ற பெண். நடுவர் அவர்களே, ஒரு பெண் எப்போ அழகா இருப்பா? ஒரு பெண் கல்வி கற்றால் தான் அழகாக இருப்பாள். நடுவர் அவர்களே, அந்த அழகை கொடுத்தது கூட சமூகமாகத்தான் இருக்கிறது. அதனால்தான் பெரியார் என்ன சொன்னார், பெண்ணிடம் இருந்து கரண்டியை வாங்கிவிட்டு புத்தகத்தை கையில் கொடுங்கள் அப்படின்னார். அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் பிரசவத்திலே இறந்து போற ஒரு நிலைமை இருந்ததுங்க. அதையும் பெரியார் தான் எழுதுவார். அந்த காலத்தில் போர்க்களத்தில் இறந்த ஆண்களின் எண்ணிக்கையை விட பிரசவத்தில் இறந்த பெண்களின் எண்ணிக்கை அதிகம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இன்றைக்கு சமுதாயத்திலே பெண் மருத்துவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னார். அதற்கு காரணம் இந்த சமூகம் கொடுத்த அங்கீகாரத்தால் தான் அவர்கள் முன்னேறி இருக்கிறார்கள் என்பது. நடுவர் அவர்களே, பிள்ளைகளை படிக்க வைக்க கூட இன்னைக்கு பயப்படுறாங்க. பெற்றோர்கள் எல்லாம் வெளியே அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க. பிள்ளைங்க வெளியே போனால் கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு. ஆனால் இந்த சமூகத்திலே பாதுகாப்பு இருக்கிறதுங்க. செல்ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா? செல்ஃபோனில் எல்லாத்துக்கும் நமக்கு நம்பர் இருக்குங்க. 100 அடித்தா அவசர போலீஸ் வருது, 108 அடித்தா ஆம்புலன்ஸ் வருது, 1008 அடித்தா நம்முடைய மருத்துவக்கான ஊர்தி வருது, 1098 அடித்தா பெண்களுக்கான பாதுகாப்பு அதிகாரிகள் உடனே வந்து விடுகிறார்களே. அந்த பாதுகாப்பை ஒரு பெண்ணுக்கு இன்றைக்கு சமூகம் கொடுத்திருக்கிறது என்று சொன்னால், பெற்றோர்களை நீங்கள் பயப்பட வேண்டாம், பெண்களை அனுப்பி வையுங்கள் என்று சொல்லுகிறது நடுவர் அவர்கள். ஆண் பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்த்தால் பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக வளரும், அதுதான் உண்மை. அருமையா ஒரு கவிஞன் சொன்னான், படிக்க தெரியாத ஆணிடம் கிடைக்கக்கூடாத புத்தகம் பெண், அதனால தான் அடிமைப்படுத்துகிறார்கள். வீட்டுக்குள்ள அம்மாவா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, பெண்ணை ஒருபடிக்கு அடிமையாக்க வேண்டும் என்றுதான் நினைப்பார்களே தவிர இந்த சமூகத்தில் அவள் பெரியவளாய் வர வேண்டும் என்று அவர்களுக்கு எல்லளவும் ஆசை இல்லை. ஆனால் இந்த சமூகத்தில் உள்ள ஆசிரியர்கள், அதிகாரிகள், இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் படிக்கல, வருமானம் இல்லாம இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு கூட வேலை கொடுத்து வருமானத்தை உருவாக்கி கொடுப்பது சமூகத்தில் உள்ள எத்தனை டெக்ஸ்டைல்ஸ்ல பெண்கள் வேலை செய்யறாங்க. சிவகாசியில் பட்டாசு தொழிற்சாலையில் எத்தனை பெண்கள் வேலை செய்கிறாங்க. படித்த பெண்கள்
ஐடி துறையில் வேலை பார்க்குறாங்க, படிக்காத பெண்கள் நைடி துறையில் வேலை பார்க்கிறார்கள் என்று சொன்னால் எல்லா துறைகளிலும் பெண்கள் இன்றைக்கு முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். பாரதி சொன்ன மாதிரி நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் முற்றிலும் களைந்துவிட்டு மண்ணாளும் தகுதியும் ஆளுக்கு நிகரான ஆளுமையும் பெண்ணுக்கும் உண்டென்று இன்றைக்கு பெண் நிரூபித்துக் கொண்டிருக்கிறாள் என்று சொன்னால் அனைத்துக்கும் காரணம் இந்த சமூகமே என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஆண்டாளை பற்றி ஒரு வார்த்தை குறிப்பிட்டார்கள். பெரியாழ்வார் எப்படி அவளை வளர்த்தாள் என்ற ஒரு செய்தி சொன்னார்கள். எந்த அப்பாவும் தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்க முடியாத ஒரு பெருமையை கொடுத்தவர் பெரியாழ்வார். மகள் என்று சொல்லலை, ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார், ஒரு மாமகளை உடையேன்னர். மாமகள் என்ற வார்த்தை புதிய வார்த்தை. அது ஒரு மாமகளை உடையேன். அதை யாரா கொண்டு போனான்னா திருமால் தான் கொண்டு போனான். அப்படி தன்னுடைய குழந்தைய பெருமையாக கொண்டாடுகிற பெற்றோர்கள் எவ்வளவு பெரிய உதவியில் இருக்கிறார்கள் என்ற கருத்தை எல்லாம் நாம் ஒரு புறத்திலே கேட்பதற்கான அருமையான வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. இப்போது நம்முடைய சகோதரியார் பர்வீன் சுல்தான் அவர்கள் வருகிறார்கள். சமூகம் இன்றைக்கு பெண்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய, பாதுகாப்பு தரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறதா? இது ஒரு கேள்வி. சமீபத்தில் என்னுடைய ஈரல் குலையை நடுக்கிய ஒரு விஷயம், முன்னாள் எம்பி ஒருவருக்கு மேடையிலேயே அவமானம் நடந்திருக்கிறது. ஐபிஎஸ் படித்த காவல் பணியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிற்கு அவள் வேலை செய்யக்கூடிய தளத்தில் பாலியல் துன்புறுத்தல் நிகழ்ந்திருக்கிறது. நீங்கள் பேராசிரியராக இருங்கள், நீங்கள் மந்திரியாக இருங்கள், நீங்கள் எவ்வளவு பெரிய அதிகாரியாகவும் இருங்கள், பெண் என்கின்ற காரணத்தினாலேயே சமூகத்தில் பல்வேறு விதமான அவமானங்களுக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் பெண் இருக்கின்ற இந்த கால சூழ்நிலையில் அவள் முன்னேற்றத்திற்கு யார் உண்மையில் உறுதுணையாக இருக்கிறார்கள் என்று நான் உங்கள் முன்னால் நின்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு தாய், ஏன் கடைசி வரைக்கும் சாந்தாமணி அம்மா அவர்களுக்கும் மலர்விழிக்கும் ஏன் அவர்களுடைய தாயாரால் ஒரு சூழல், ஒரு ஏற்பு ஏற்படவில்லை என்றால் உங்களின் மீது இருக்கக்கூடிய அவநம்பிக்கை அல்ல, இந்த சமூகத்தின் மீது இருக்கும் அவநம்பிக்கையின் காரணமாகத்தான் உங்களுக்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. இப்ப நான் என் குடும்பத்திற்கு வருகிறேன். எங்க அப்பா ரொம்ப வறுமை, ஆனாலும் அந்த 50 ரூபாவை மிச்சம் பிடிச்சு சனிக்கிழமை அன்னைக்கு கொண்டாந்து கொடுத்தாருன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கரிசோறு எங்க வீட்டுல. ஒரு நாள் அந்த 50 ரூபாவை அம்மாட்ட கொடுக்காம சண்டை. நாங்கெல்லாம் படுத்து தூங்குறோம். மெதுவாக என்னை எழுப்பி கூட்டிகிட்டு போய் பல்கனியில் உள்ள ஒரு பையிருக்கு எடுத்துகிட்டு வானார். நான் போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா உள்ள ஒரு புக்கு, இவ்வளோ பெரிய புத்தகம். எங்கள் அப்பாவுக்கு படிக்க தெரியாது, தமிழ்லாம் உருது தான் படிப்பார் எழுதுவார், தமிழ் படிக்க தெரியாது. இவ்வளோ பெரிய புத்தகத்தை எடுத்து நான் வந்து அந்த ரத்னா கேஃப் கிட்ட இறங்கினேம்மா. கையில் 50 ரூபா தான் இருந்துச்சு, அது செலவு பண்ண வேண்டாம்னு இறங்கி நடந்து வந்தேன். அப்போது வெளியில் தெருவில் போட்டு வித்துட்டு இருந்தான் புக்கு. நம்ம பாப்பா தான் இதோ படிக்குதேன்றதுக்காக போய் தேடினேன். இந்தோ பெரிய புக்கு 50 ரூபான்னு தந்தான், வாங்கிட்டு வந்துட்டேன். உனக்கு தான் தமிழில் இருக்கு, என்னன்னு படி. பிரித்து பார்த்தா திருமந்திரம்ங்க. திருமந்திரத்தை கொண்டாந்து கொடுக்குறாரு அப்பா. அப்பாவுக்கு தெரியாது அது என்னன்னு. இன்னும் வைத்திருக்கிறேன் நான். இன்றைக்கு தமிழில் நான் PhD பட்டம் வாங்கியிருக்கேன். உருது பேசுகிற குடும்பத்திலிருந்து PhD பட்டம் தமிழில் வாங்கியிருக்கேன். உலகம் 1000 வாய்ப்புகளை தரட்டும், ஒரு பெண்ணுக்கு வீட்டிலே சரியான மரியாதையோ அங்கீகாரமோ இல்லை என்றால் அவளுடைய எந்த களமாட்டமும் மிகப்பெரிய முன்னேற்றமாக ஒருபோதும் அவளுக்கு இருக்காது என்பதனை மட்டும் இந்த மேடையில் ஒரு பெண்ணாக நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான் இப்படி சொல்றேன், ரொம்ப சூட்சமமா சொல்றேன். எப்போதுமே சுகி சிவம் ஐயா அவருடைய மேடையில் பேசும் பொழுது தீர்ப்பு கிடைக்காதுங்க. வெளியில வேணாலும் தீர்ப்பு கிடைக்கும், அவர்கிட்ட தீர்வு கிடைக்கும். அந்த தீர்வை நோக்கிய ஒரு பேச்சாக நான் சொல்லுகிறேன். 1000 உயர்வுகள் இருக்கட்டும், ஒரு பெண் மிகப்பெரிய ஆளுமையா இருந்துட்டு போறா. ஒரு ஊர்ல ஒரே ஒரு கிழவி, அவ உருவம் உடஞ்ச பாதி வளவி, வெத்தலை போட்ட வாயி, காவிய உடுத்தோம், அவ துப்புன இடமெல்லாம் ஓவியம் கிடக்கும். கட்ட சாஞ்சிக்கிற கையகல வீடு,
தனியா வாழுதையா வயசான கூடு. கபடி வீரனை கதற கதற சுடுக்கி எடுத்து சரி செய்வா. பிரசவம் பாப்பா பொண்ணுக்கு இலவசமா. எல்லாம் இருந்தோம். காய்ச்ச வந்து அவபடுத்தா கடவுள் வந்து தான் பார்க்கணும். காசு பணம் தேவைன்னா அவ சுருக்கு பைய தான் கேட்கணும். எங்க இருக்கு முன்னேற்றம்? ஒரு பெண்ணுக்கு முன்னேற்றம் கிடைச்சிருச்சா? அவள் சம்பாதிக்கின்ற சம்பாதிப்பும் கிடைக்கக்கூடிய விருதுகளும் தான் அவளுடைய முன்னேற்றமா? கிடையாது. அவள் இருக்கிறாள் என்று சொல்லக்கூடிய நிலையில் அவள் இருக்கிறாள் என்பதொன்றே போதும் என்று சொல்லக்கூடிய ஒரு மனம், அகம் அவளுக்கு கிடைக்க வேண்டும். இப்படி சொல்லுகிறேன் சொல்வேந்தர் அவர்களே, புற வாழ்க்கையில் களமாடுகின்ற பல பெண்களுக்கு அகம் மறுக்கப்படுகிறது. சுசித்ரா மாதிரி எல்லாம் வந்து வீராவேசமா பேசுறதுக்கெல்லாம் சில பெண்களுக்கு தான்மா வாய்ப்பு. உலகத்தில் பொது மேடைகளில் களமாடிக்கொண்டிருக்கின்ற எத்தனையோ பெண்களுக்கு அகம் மறுக்கப்படுகிறது. அந்த பெண்கள் எல்லாம் தோற்ற பெண்கள் தான். வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள், குழுமி இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள், அந்த சகோதர சகோதரிகள், அந்த உறவுகள், கணவன், பிள்ளைகள் அவளை தோற்கடிக்கிறார்கள். அவளை தோற்கடிக்கின்ற பொழுது முன்னேற்றம் என்பது வாய்ப்பே கிடையாது. நீங்க நினைச்சு பாருங்க, புகழ் புரிந்த இலோர்க்கு இல்லை, இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை என்றாரே வள்ளுவர். அது ஆம்பளைக்கு மட்டும் இல்லையா? சுப்பிரமணியன் சார், எப்போ வருவ, பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்று காத்திருந்து கூட்டிட்டு போகிற அளவுக்கு தான் சாந்தாமணிக்கு வாய்ப்பு. அவ போனா தைரியமா வந்துருவா. எவனாவது அவகிட்ட மோதனா ஒண்ணு அவன் அடிச்சு அவன் செத்தான், இல்லனா அவன் அடிச்சு அவன் செத்தான். இல்லையா? வீட்டுல அந்த தைரியம் இருக்கணும் இல்லையா? எவ்வளவு பேச்சு முடியுதுங்க. முடிஞ்ச உடனே எங்க போறது? சமூகத்திலே களமாடிட்டு இருங்க ரெண்டு பேர். வீடு என்று ஒன்று இருக்க வேண்டும். நான் இப்படி சொல்லுகிறேன். முத்துக்குமார் பற்றி சொன்னதனால், என்னோடு மாணவ பருவத்தில் களமாடியவன், அதனால் சொல்லுகிறேன். அவன்தான் எழுதினான், பெண் குழந்தை பெற்றெடுத்த தகப்பன்மார்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் என்பது காமத்தை மட்டும் சார்ந்தது இல்லை என்று. அதுதானே ஒரு பெண்ணிற்கான அடிப்படையான மரியாதை. அந்த பெண்ணிற்கான அடிப்படை மரியாதையை நீங்கள் தருகிறீர்களா? சுசித்ரா நல்லா பாடுறாங்க, உலகம் எல்லாம் கைத்தட்டுது. நான் சொல்லவா? பர்வீன் சுல்தானா நல்லா பேசுற, உலகம் எல்லாம் கைத்தட்டுது. ஏன் தெரியுமா? அவ பாடுறா, நான் பேசுறேன். இந்த வாய் இல்லைங்க காரணம். அவ பாடுறதுக்கும் நான் பேசுறதுக்கும் முதலில் அதை பாராட்டி கேட்ட எங்கள் பெற்றோர்களின் காதுகள், அந்த காதுகள் கேட்டது. என் முதல் ரசிகன் என் தகப்பன், என் முதல் ரசிகை என் தாய். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். தேன் கிண்ணத்தில் என் தாய் எனக்கு அறிமுகப்படுத்திய பாட்டு எனக்கு கண்ணதாசனை எப்பொழுது தெரியாது. காளி ரொம்ப உக்கிரமா ஆடிட்டு இருக்கும் பொழுது அவளை சாந்தப்படுத்தி அப்படி சாமியா நிக்க வச்சது யாரு தெரியுமா? உக்கிரத்தை தனி ராஜாத்தி, நான் இருக்கேன் உன் காலடியிலன்னு தன்னை காலடிக்கு கொடுத்த சிவன். துர்கா மாசூர் என்கிறவன் ஆதிபராசக்தியை கொல்வதற்காக காளியிடம் இருந்து ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை கொண்டு வந்தான். அவதூறு. நான் சொல்லுகிறேன் ஐயா, சமூகம் அவதூறை பேசும் பெண்களுக்கு. அந்த அவதூறிலிருந்து அந்த பெண்ணினுடைய உயிரையும் மானத்தையும் உடலையும் புத்தியையும் காப்பது வீடு. 1000 தான் அந்த பெண்ணுக்கு அவதூறு இருந்தாலும் வீடு தூக்கி பிடித்தால் அந்த பெண்ணினுடைய முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது என்பதற்கு துர்கை ஒரு மிகப்பெரிய உதாரணம். கெட்ட வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறான் ஆதிபராசக்தி, அப்படியே சின்ன பெண்ணா ஆகிறா. வாள் எடுத்து வீசினா ஆதிபராசக்தியை கொன்னுடலாம். துர்கா மாசூர் கிட்ட வரான், கெட்ட வார்த்தை சொல்றான், அவ சக்தி இழக்கிறா. கீழே இருந்த உடனே எங்கிருந்தோ வந்தான் சிவன். சக்தி, நான் இருக்கிறேன், உன்னை யார் சொல்லுவது? உடனே அப்படியே எழுந்திருச்சு நின்னா. இதுதான் துர்கை. ஒன்று சொல்றவங்க எல்லாருக்குமே, பெண்களை எவ்வளவு வேண்டுமானாலும் களமாட விடுங்கள். அவளுக்கு ஒரு துன்பமோ அவளுக்கு ஒரு அவதூறோ இருந்தால்
என் மனைவி, என் மகள், என் தங்கை, இவள் என் தோழி, இவள் என் காதலி என்று நீங்கள் அவளை அரவணைக்கின்ற பொழுதுதான் அவளுடைய முன்னேற்றம் என்பது அவளுக்கு சாத்தியமாகும் என்பதனால் 1000 விஷயங்கள் நீங்கள் வெளியிலே களமாடினாலும் வீடுதான் ஒரு பெண்ணை தூக்கி நிறுத்துகிறது. அடிப்படை எங்களுக்கு பலமாக இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் முன்னேறுகிறோம், அடிப்படை பலம் இல்லாத பொழுது நாங்கள் வீழ்கிறோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன். வணக்கம். ஒரு வார்த்தை, ரொம்ப அருமையான வார்த்தை அவர்கள் பிரயோகப்படுத்தியதில் ரொம்ப பலமான ஒரு வார்த்தை. சமூகம் அவதூறுகளை வீசுகிற போது ஆண்கள் அதனால் பெருசாக பாதிக்கப்படுறதில்லை. ஒருத்தனை பற்றி, கேரக்டரை பற்றி அசாசினேட் பண்ணி ஏதாவது ஒன்று சொன்னால் கூட ஆண்கள் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ரைட், அதனால் என்ன அப்படின்ட்டு போவாங்க. ஆனால் ஒரு பெண்ணால் தாங்கவே முடியாதது அவதூறு. அந்த அவதூறு வருகிற போது அந்த சக்தி கூட நிலை குலைந்து எப்படி போய்விடுகிறாள் அப்படிங்கிற காட்சியை தத்ரூபமாக கண் முன்பு கொண்டு வந்து நிறுத்தினாங்க. ஒரு பெண்ணுக்கு சமூகம் எத்தனை அவதூறு கொடுக்கிற போதும் அவளுடைய தாய், அவளுடைய தகப்பன், அவளுடைய கணவன் நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டா இந்த சமூகத்தை பற்றிய கவலையே அவளுக்கு கிடையாது. அதைத்தானே சீதா பிராட்டியே கண்ணீர் விட்டு அழுதா. என்னை யாராவது இன்னொருத்தர் பேசினா என்னால் பொறுத்து கொள்ள முடியும், ஆனால் என் கணவன் ராமனே அந்த எண்ணத்துக்கு வந்துட்டார்னு சொன்னால் என்னால் அதுக்கப்புறம் உயிர் வாழ முடியாது அப்படிங்கிறா இல்லையா? எத்தனை பெரிய இதிகாசம் அது. அவதூறுகள் ஆண்களை பெரிதாக பாதிப்பதில்லை, ஆனால் அவதூறுகள் பெண்களை அதிகமாக பாதிக்கிறது. அந்த அவதூறுகளிலிருந்து சமூகம் காப்பாற்றாது, குடும்பம்தான் காப்பாற்ற முடியும் என்ற ஒரு மிக அற்புதமான வாதத்தை அவர்கள் முன்வைத்தார்கள். அது நாம் குறித்து கொள்ள வேண்டிய ஒரு அருமையான வாதம். இப்போ அதெல்லாம் இல்லை, சமுதாயம்தான் என்பதை எடுத்துரைப்பதற்காக நம்முடைய அருமை தம்பி நகைச்சுவை நயகரா மோகன சுந்தரம் அவர்கள் வருகிறார். குடும்பமே என்று பேச வந்த 3 பேரும் நல்லா பேசுனாங்க. ஆனால் குடும்பத்தை பற்றி என்ன பேசுனாங்கன்றதில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்த சுசித்ரா சகோதரி, இது மார்கழி மாதம் இசை விழா, அங்கங்கே அவங்க ரொம்ப பிஸி. 6 to 8 ஸ்லாட்டு இங்கே போட்டு வந்துட்டாங்க. அவங்க எதாவது சொல்லுவாங்கன்னு நினச்சேன், பாடினாங்க. இந்த பாட்டு நடுவில் அட்வர்டைஸ்மெண்ட் வர மாதிரி நடுவில் ஏதோ சொன்னாங்க, திருப்பியும் பாடினாங்க. நீங்கள் வேறு கை தட்டினே இருந்தீங்களா? அதான் வைத்தறிச்சலே அதான். அப்புறம் கட்சியில் திடீர்னு ஒன்று சொன்னாங்க, கடவுள், ஆண் கடவுள் எல்லாம் உமாவதி, சீதாராமன், ராதாகிருஷ்ணன் பெண்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள். பேராது நம்ம கண்ட்ரோலில் இருக்கட்டுமேன்னு வச்சுருந்துக்கிறான். உங்களுக்கு தெரியுமா, நான் பாடப்போகிறேன் என்றவுடன் கணவரும் மாமியாரும் போயிட்டு வான்றாங்க, நிம்மதியாக இருக்கலான்னு. இவர் சிவகுருநாதன், அவர் சொன்ன உதாரணம் ஒன்றும் தமிழ்நாட்டில் இல்லை. உத்தரகாண்ட், சிக்கிம், அருணாச்சல், பர்வீன் தெரியும். இங்கே ஒன்று அங்கே ஒன்று நடக்கிற பாலியல் பிரச்சனையை பெருசாக ஆக்கக்கூடாது நம்மளே. அதுதான் சமுதாயம் சொல்லிடுச்சு இல்லை, மீ டூ இருக்குது நீங்கள் சொல்லுங்கன்னு. அதுலேருந்து ஆம்பளைலாம் அடங்கியிருக்கான். ஏன்னா அநியாயத்துக்கு சொல்லுதுங்க. நான்லாம் லேடிஸ்கிட்ட பேசுறதே நிறுத்திட்டேன். ஆமாம் சார், ஏதாவது ஒன்று போய் போன ஜென்மத்தில் இவர் கையை பிடிச்சி இழுத்தாருன்னா கூட அரெஸ்ட் பண்ணிட்டு. எங்கள் அப்பா எனக்கு திருமணத்தில் வாங்கி கொடுத்தாரு, உங்களுக்கு நல்ல அப்பா வாங்கி கொடுத்துட்டாரு, எங்கள் அப்பா சோம்பப்படி கூட வாங்கி தர மாட்டாரு. எல்லாம் திருப்பி திருப்பி அவன் நடுவரை வர இழுத்துடுறது. சொல்வேந்தர் அவர்களே எனக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள். சொல்வேந்தர் அவர்களே எனக்கும் ஒரு தீர்வு சொல்லுங்கள். வளர்க்கும் பொழுதே ஒரு குடும்பத்தில் பெண் குழந்தைகளை இது நம்ம குழந்தை இல்லைன்னு தான் வளர்க்குறோம். ஏன்னா சொல்கிற மந்திரமே ஒழுங்காரு, போகிற இடத்துல நல்ல பேர் வாங்கணும், ஒழுங்காரு, போகிற இடத்துல நல்ல பேர் வாங்கணும், சும்மா ரேடியோ கேட்காத, போகிற இடத்துல நல்ல பேர் வாங்கணும், பெருக்கு, அப்போ தான் மாமியார். எங்கள் தங்கச்சியை உட்கார விட மாட்டாங்க எங்கள் அம்மா. எப்போ பாரு நீ எனக்கு கெட்ட பேர் தான் வாங்கி தருவேன். மாமியார்
அதை விட என்னென்னா எங்கள் அப்பா ஹாலில் இருப்பாருங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உனக்கும் எனக்கு வாச்ச மாதிரி ராட்சசி தான் மாமியாராக வருவான்னு. இந்த மாமியார ராட்சசின்றது அம்மாங்க சொல்லி 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 இந்த பொம்பளை பசங்க கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போகும்போது அந்த இதுலேயே தான் போகுது, மாமியார்னா ராட்சசின்னு. அங்கே தான் ஆரம்பிக்குதே பிரச்சனை. அதுக்கு காரணம் குடும்பம் தான், சமுதாயம் இல்லை. வளர்க்கும் பொழுதே அப்படி தான் சார். கல்வியே சமுதாயம் ரெடியாக இருந்தது சார், அன்றைக்கும் இருந்தது. ஆனால் வீட்டில் எத்தனை பேர் அனுப்பிச்சோம்? அப்படி அனுப்பிச்சாலும் கொஞ்சம் படித்தா போதும் வீடு சொல்லிச்சு. குழந்தைங்களுக்கு உன் குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுக்குற அளவுக்கு படித்தா போதும் வீடு சொல்லிச்சு சார். ஒரு டிகிரி வாங்கின பொண்ணு போஸ்ட் கிராஜுவேஷன் போனோன்னா வாங்கணுவாங்க. ஏன் போதும், நீ போஸ்ட் கிராஜுவேஷன் போனால் உனக்கு மாப்பிள்ளை அதை விட படித்தவனா கேட்கணும், வேணாம். தடுக்கிறது வீடு சார். 30 வருஷத்துக்கு முன்னால் கோஎஜுகேஷனே இல்லைங்க. ஆண்கள் படிக்கிற பள்ளியில் பெண்களை சேர்க்கக்கூடாதுன்னு அடமானதுங்க குடும்பத்தை. நானும் அண்ணனெல்லாம் ஆம்பளைங்க ஸ்கூலில் படித்தே மோசமாக போனோம். இப்போ கோஎஜுகேஷன் எவ்வளோ கோபம் வரும் சார். பொண்ணு போனவுடனே பரனுக்கு போயிடும் சார் அதெல்லாம். அப்போ பொண்ணோட திறமையெல்லாம் போட்டு மக்குறது யார்? குடும்பம். ஏன்னா எடுத்துகிட்டு போக முடியாது, அந்த குடும்பம் ஒத்துக்காது. இப்போ ஏதாவது ஒரு பொண்ணு மாமியார் வீட்டுக்கு போன ஃபஸ்ட்டு நாளே அத்தை ஷீல்டு அப்படி ஓடுவேன். இப்போ 1 2 3 சொல்லுங்கள், 3வது தெருவில் நிற்பேன், சொல்ல முடியாது. அதே பொண்ணு அத்தை பேச்சுன்னு ஆரம்பித்தா நான் தான் ஜெயிப்பேன், பார்க்கலாமா? சொல்ல முடியாது. ஆக திறமையெல்லாம் போட்டு அழித்து சார், சமுதாயம் பெண்களுக்கு வேலை கொடுக்க தயாராக இருக்கிறது. எத்தனை குடும்பம் பெண்களை வேலைக்கு அனுப்புகிறது? வேலைக்கு அனுப்பிட்டாலும் அந்த பெண்கள் படுகிற பாடு குடும்பத்தால் தான். வேலைக்கு போகிற பெண்கள் எல்லாம் பந்தய குதிரைகள் மாதிரி, ரேஸில் ஓடுற குதிரை மாதிரி வெளியே விட்டுட்டு குடும்பம் கமான் 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 கமான்னு குதிரை ஓடி வருது சார். ப்ரைஸு குதிரை வாங்காது. எந்த குதிரையாவது போய் அது கப்பு வாங்கிடுதா ஜெயித்த பிறகு? அடுத்த நாள் தினத்தந்தி பேரில் வெற்றி பெற்ற குதிரைன்னு குதிரை படம் வரும். தினத்தந்தி பேப்பர் அது பார்க்காது, தெரியாது, அதுக்கு ஃபோட்டோ நம்ம ஃபோட்டோ வந்துக்குதுன்னு தெரியாது. அதே மாதிரி தான் பெண்கள் எவ்வளவு உழைத்தாலும் சம்பளத்தெல்லாம் பிடிக்கின்னு அவளை அடிமையாக வச்சிருக்கிறது குடும்பங்கள் தான். அவளை உயர்த்தி பிடிப்பது இந்த சமுதாயம் மட்டும்தான். குடும்பம் அவள் திறமையை போட்டு கீழே போடுகிறது, அவ்வளோதான். ஒரு முடிவு எடுக்கணுன்னா கூட சார், கணவன் மனைவிகிட்ட கேட்குறதே கிடையாது. ஏதாவது ஒன்று மனைவி சொல்ல ஆரம்பித்தா கூட இன்னும் ஒன்றும் தெரியாது, அந்த மாதிரி கம்முன்னு வந்துடும். கட்சியில் இவன் பண்ணது தோற்று போயிடுவான், இவன் பண்ணதில் பிரச்சனை வந்துடும். அப்போ அந்த அம்மா சொல்லும், நான் அதுக்கு தான் அப்போவே சொல்ல ஆரம்பிச்சேன். அப்போவே சொல்கிறதுண்ணா வாயில் என்ன கொழுக்கட்டை வச்சுருந்தியா? இவனே சொல்கிறான். என்ன இருந்தாலும் நீ உன் தங்கச்சி மாதிரி நீ புத்தாலி இல்லைன்னுமா. அவனுக்கு அது மேலேயே கண்ணு. பெண்ணுக்கு முழு சுதந்திரம் குடும்பம் அளிக்கிறதுனா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தாங்க எனக்கு தெரிஞ்சு. நம்ம வீட்டு பையனுக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்கல்ல, அப்போ பையனுக்கு அப்பா ஒய்ஃபுக்கிட்ட சொல்லுவார், அப்போ தான் இந்தா எல்லாம் பேசுது வரதட்சணை எல்லாம். அப்போ அந்த அம்மா அப்போ தான் அந்த அம்மாவுக்கு சுதந்திரமே. வரதட்சணை பேசுறது மட்டும்தான் பெண்கள். ஏன்னா கெட்ட பேர் வந்து அவளுக்கு போட்டோன்னு எல்லாமே எல்லாமே சார். சமூகம் ஒற்றுமையாக இருக்க சொல்லி கொடுக்கிறது. நம்ம வேண்டும். ஏழை பெண்கள் அவங்க சொன்னாங்களே ஒரு கவிதை, சகோதரி ஒரு பாட்டி இருந்துச்சான், அது எதுக்கு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு பாட்டி, கூன் பாட்டி, சுருக்கு பை, சரி என்ன இப்போ அதான் பாட்டி ஆயிடுச்சு. எப்போ குடும்பத்தை பற்றி எதுமோ ஒன்று. அது சார் சுய உதவி குழுன்னு ஆரம்பித்தது சமூகம் எதுக்கு தெரியுமா? பெண்களுடைய முன்னேற்றம். படித்த பெண் இல்லை, படிக்காத பெண்கள், ஏழ்மையில் இருக்கிற பெண்கள், அவர்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்ற திட்டங்களை கொடுப்பது சமூகம் மட்டும்தான். ஆனால் வீடு ஆப்போசிட். கல்யாணத்துக்கு முன்னால் பொண்ணுக்கு அம்மா கொடுக்குற ஒரே அட்வைஸ் என்ன தெரியுமாங்க? கல்யாணம் ஆகி போய் ஜாகிரதை, உன் நாத்தனார் மாமியார்கிட்ட அளவாக வச்சுக்கோ, கரெக்டு டைமாக பார்த்து மாப்பிள்ளைக்கிட்ட பேசி, நம்ம தேனாம்பேட்டையிலேயே நம்ம வீட்டுக்கிட்டேயே ஒரு வீடு, அது கரெக்டாக அதை செஞ்சு முடிச்சுட்டு வந்துடும். ஆக சமூகம் பெண்களை ஒற்றுமையாக இருந்து உயர சொல்கிறது, குடும்பம் பிரித்து தனியாக வர வைக்கிறது, அவ்வளோதான். மாநகராட்சி தேர்தலில் 50% பெண்கள் சமூகம் கொடுத்தது.
இன்றைக்கி 21 மேயரில் 11 மேயர் பெண்கள் சமூகம் கொடுத்தது. ஆனால் உண்மையில் என்ன, அவங்களா இருக்காங்க? 50% ஜெயிச்ச கவுன்சிலர் பெண்கள் அவங்களா கவுன்சிலராக இருக்காங்க? கணவர்கள். ஆக மேலே போகாமல் பிடிச்சி இழுக்கிறது, அவ்வளோதான். நடுவர் அவர்களே, ஒன்றே ஒன்று இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். ஒரு வீட்டில் 2 வீட்டில் நடக்கிறதெல்லாம் விட்டுருங்க தயவு செஞ்சு. இந்த தேசத்திலே கணவன் இறந்தவுடன் பிடிக்கிறதோ இல்லையோ குடும்பமே பிடிச்சி உடன்கட்டைன்னு போட்டு பொண்ணை தூக்கி சதியில் போடும். நந்துதா? அதை ஒழித்தது யார்? சமூகம். சார், இந்த தேசத்தில் தான் குடும்பமே தன் பெண்ணை வயதுக்கு வந்தவுடன் தன் பெண்ணை தேவதாசி முறையில் அழுத்தியது குடும்பம்தான். அதை எடுத்து அந்த சட்டத்தை கொண்டு வந்து பெண்களை பெண்களாக நடத்தியது சமுதாயம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. சின்ன வயசில் கல்யாணம் ஆகி ஒரே வருஷத்தில் கணவனை இழந்த இளம் பெண்களை எல்லாம் வீட்டுக்குள்ளேயே வெள்ளை புடவையோடு வைத்திருந்த குடும்பங்கள் இருந்தது. ஆனால் சமூகம்தான் விதவைகள் திருமணத்தை சட்டமாக்கி கொடுத்தது. ஆக சமூகம்தான் அன்றும் இன்றும் என்றும் பெண்களுக்கு முன்னேற்றத்திற்கு துணையாக இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வழக்கமாக எல்லா பட்டிமண்டபங்களிலும் தீர்ப்பு சொல்வதுங்கிறது கொஞ்சம் சுலபம். ஆனால் இந்த பட்டிமண்டபத்தில் நான் தீர்ப்பு சொல்வது என்பது வெகு கடினம். ஏன்னா சில குடும்பங்களில் பெண்ணினுடைய முன்னேற்றத்திற்கு தாய் தகப்பன் அண்ணன் தம்பி எல்லாரும் அக்கறை எடுத்து அந்த பெண்ணினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டிருப்பார்கள். சில குடும்பங்களில் திறமைசாலியாகவே அந்த பெண் இருந்தால் கூட அவளை வளர விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற வீம்போடு அதே குடும்பத்தில் சில பேர் இருந்து அவருடைய வெற்றியை அமுக்கி இருப்பார்கள். ஆனால் சமூகத்தில் நீங்கள் பார்க்கிற போது ஒரு நூற்றாண்டு காலத்தில் இருந்த சிந்தனை இன்னொரு நூற்றாண்டில் மாறி இருக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். காரைக்கால் அம்மையார் அப்படின்னு ஒரு செய்தி நம்முடைய இலக்கியங்களில் படிக்கிறோம். இந்த காரைக்கால் அம்மையாரை கைவிட்டது எதுன்னு கேட்டால் குடும்பம். ஏன்னா கணவனோடு அவங்க வாழ முடியல. இந்த அம்மாவுடைய தெய்வீக ஆற்றலை பார்த்து அவன் ஒதுங்கிக்கிட்டான். ஆனால் காரைக்கால் அம்மையார் தமிழ் இலக்கிய மரபில் திருஞான சம்பந்தரும் பின்னால் வந்த ஞானிகளும் பாடல் எழுதிய முறைக்கு வழிகாட்டியாக நின்ற ஒரே பெண் காரைக்கால் அம்மையார். இப்போ குடும்பம் கைவிட்ட நிலையிலே சிவபெருமானே கொண்டாடக்கூடிய உயர்வான ஒரு வாழ்க்கை காரைக்கால் அம்மையாருக்கு சமூகம் கொடுத்து கொண்டாடுகிறது என்று பார்க்கிற போது ஒரு நூற்றாண்டு காலத்தில் சமூகம் பெண்ணை எப்படி மதித்திருக்கிறது என்பதற்கு அது அடையாளமாக இருக்கிறது. ஆனால் அதே சமூகத்தில் என்ன ஆயிற்று? நாளாக நாளாக பெண்ணுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. ஒரு ஆலோசனை நடக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துல பெண் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று பேசப்பட்டது. குடும்பங்களிலும் உயர்வு தாழ்வு ஏற்ற இறக்கம் வந்து கொண்டே இருந்தது. சமூகத்திலும் உயர்வு தாழ்வு ஏற்ற இறக்கம் வந்து கொண்டே இருந்தது. சில நேரங்களில் குடும்பம் பெண்ணை உயர்த்தி இருக்கிறது, சில நேரங்களில் சமுதாயம் பெண்ணை உயர்த்தி இருக்கிறது. இந்த தலைப்புல சார் முதல்ல நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி இருக்கு. அதை தான் நான் முன்னுரையிலேயே கேட்டேன். வளர்ச்சி என்பது என்ன? பெண்ணினுடைய முன்னேற்றம் என்பது என்ன? அவள் பணம் சம்பாதிப்பதா? அவள் பதவி பெறுவதா? அவள் ஒரு டிகிரி ஹோல்டர் பட்டம் பெறுவதா? இல்லை அவள் ஏதாவது ஒரு வகையிலே ஒரு தொழிற்சாலை தொடங்கி அதனுடைய முதலாளியாக உட்காருவதா? எது பெண்ணினுடைய முன்னேற்றம்? ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு அளவுகோல் சொல்லணுமா இல்லையா? அவங்க முன்னேறி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, சார் அவங்க பணக்காரங்களாயிட்டாங்க, முன்னேறி இருக்கிறாங்க, எம்ஏ படிச்சிருக்கிறாங்க, முன்னேறிட்டாங்க, இவ்வளவு சொத்து வச்சிருக்கிறாங்க, முன்னேறிட்டாங்க, இந்த பதவியில் உட்கார்ந்துருக்கிறாங்க. முன்னேற்றம்ங்கிறதுக்கு நீங்க ஒரு அளவுகோல் சொல்லணுமே. இப்போ எனக்கு இந்த 6 பேர் இடத்துலயுமே அந்த கேள்வி இருந்தது. ஒரு பெண்ணினுடைய முன்னேற்றம் என்பது என்ன? இப்போ நான் அதுக்கு டெஃபினிஷன் சொல்றேன். ஒரு பெண்ணினுடைய முன்னேற்றம் என்பது பணமோ பதவியோ புகழோ அதிகாரமோ அல்ல. தன் சம்பந்தப்பட்ட முடிவுகளை தானே எடுப்பதுதான் முன்னேற்றம் என்பதற்குரிய அடையாளம். அண்மையில் நான் ஒரு கட்டுரை படித்தேன். ஒரு பெண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லி தன்னோடு வாழ வைத்தவன் 100 துண்டா வெட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கான் சார். ஒரு பெண்ணை வெட்டி சித்திரவதை பண்ணி எங்கேயோ வீசி இருக்கான் சார். இப்போ அது சமூகம் கேட்கணும், பெற்றவங்க கேட்கணும் அப்படின்னு கேட்டா, அவ என்ன எங்களை கேட்டுட்டா கல்யாணம் பண்ணிட்டு போனா, அவ சௌரியத்துக்கு அவ போனா, அவளை நாங்கள் எதுக்கு காப்பாற்றணும் அப்படின்னு பெற்றோர்கள் பேசுகிறார்கள். ஆனால்
இதுக்குரிய விஞ்ஞானபூர்வமான விளக்கம் என்னன்னு நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு பெண் வேண்டான்னு முடிவெடுத்த உடனே ஆம்பளை நீ தேவையில்லை அப்படின்ட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுவான். நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னா தேவையில்லை அப்படின்னு போயிடுவான். தேவையில்லைங்கிற காரணம் இருந்தா கூட வெளியில போகாம உள்ளேயே அழுதுகிட்டு இருப்பா பொண்ணு. ஏன் யோசிச்சிங்களா? நீ எனக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ண உடனே ஆண் அவளை விட்டுட்டு போயிடுவான். ஆனா ஒரு பெண்ணால அப்படி போக முடியாது. தேவையில்லைன்னு தெரியும், அவன் குடிகாரன்னு தெரியும், அவன் கொலகாரன்னு கூட தெரியும், ஆனாலும் அவனை விட்டுட்டு அவளால உடனே போக முடியாது. இதுக்கு என்ன காரணம்னு யாருக்கா தெரியுமா? நம்முடைய உடம்புல சுரக்கிற ஹார்மோன்ல ஆண்களுடைய ஹார்மோனுக்கும் பெண்களுடைய ஹார்மோனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆக்சிடோசின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்கு. அந்த ஆக்சிடோசின்ங்கிற ஹார்மோன் பெண்ணுக்கு இருக்கிறதால தான் அவ தாய்ப்பாலே கொடுக்குறா. அந்த ஆக்சிடோசின் என்னன்னு கேட்டா, பிரிய முடியாத ஒரு பந்தத்தை ஒருவர் மீது ஏற்படுத்தக்கூடிய ஒரு விதமான ஹார்மோன் பெண்கள் மூளையில் மட்டும் சுரக்கிறது. ஆண்களுக்கு அது இல்லை, குறைவாக இருக்கிறது. இது யாருடைய தப்பு சார்? படைப்பினுடைய அமைப்பு அது. அப்போ ஒரு பெண்ணினுடைய மனோநிலை என்ன, ஒரு பெண்ணினுடைய உளநிலை என்ன, அவ ஏன் அப்படி நடந்து கொள்ளுகிறாள் என்பதை பற்றியெல்லாம் ஆண்கள் கொஞ்சம் கவலைப்படணும். ஒரு வேடிக்கையான சம்பவம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். செல்லம்மா வெளியூர் போயிட்டாங்க, பால் காய்ச்சறதுன்னு முடிவு பண்ணி வீட்டில் பால் வந்திருக்கு, அதை அடுப்பில் வச்சுட்டு விறகு அடுப்பு அந்த காலத்தில் எப்படி அடுப்பு பற்ற வைக்கிறதுன்னு பாரதிக்கு தெரியலிங்க. ஒரு 4 காயத்தை கிழிச்சு போட்டு அடுப்பு பற்ற வச்சு பாலை காய்ச்சலான்னு பார்த்தாரு. 4 காயத்துக்கு போட்டால் எங்கேயாவது பால் பொங்குமா? பொங்கலை. அப்போ பாரதிதாசன் வந்தார். ஒரு கவிஞருக்கு இன்னொரு கவிஞர் துணை. பாரதிதாசன் வந்தார். அவர் பங்குக்கு அவர் ஒரு 7 காயத்தை கிழிச்சு போட்டு பால் பொங்கலை அப்படின்னார். இவங்க 2 பேருக்கு என்ன தெரியல தெரியுமா? விறகு வச்சாதான் பால் பொங்கும்னே தெரியல. ஆனா பால் காய்ச்சவே தெரியாத பாரதி என்ன எழுதினார்னா, இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரே அப்படின்னு பாட்டு எழுதிட்டாரு. இரும்பை காய்ச்சின்னு எழுத தெரிஞ்சவருக்கு பால் காய்ச்ச தெரியவே தெரியாது. இவர் பால் காய்ச்ச முடியாம படாத பாடுபட்டுட்டு அப்புறமா பாரதிதாசன் சொல்றார், பெண்கள் படுகிற துன்பம் எல்லையற்றது என்று நான் கருதுகிறேன். மறுநாள் எழுதுறதுக்கு உட்கார்றார் பாரதி. பாரதிதாசன் கேட்டாரு, என்ன எழுத போகிறீர்கள்? பெண்களை நாம் விடுவிப்போம், அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பதை இப்போதுதான் நான் புரிந்து கொண்டேன் அப்படிங்கிறார். இப்ப பாரதிக்கு பெண் விடுதலை பற்றிய அபிப்பிராயம் தோன்றியதற்கே காரணம் எத்தனையோ விதமான மாற்றங்கள். அது வரைக்கும் பாரதிக்கு பெண்ணுடைய கஷ்டமே தெரியாது. இந்த மாற்றத்தை பாரதி அடைந்த பிறகு பெண் விடுதலை பற்றி பாடுகிறார். உலகமெல்லாம் அந்த கருத்து பரவ தொடங்குகிறது. சரி, இப்ப நாம ஒரு முடிவுக்கு வரணும். இந்த சமூகம் பெண்ணுக்கு எத்தனை சட்டங்கள் கொடுத்திருக்கு, எத்தனை பாராளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலும் பெண்களுக்கு சாதகமான சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கிறது. எவ்வளவுக்கு மத்தியிலையும் குடும்பங்கள் உதவி செய்யல, குடும்பங்கள் தடுத்து நிறுத்துகிறது அப்படின்னு குடும்பத்தை குறை சொல்றாங்க. இதுக்கு இன்டைரக்டா நீங்க யோசிச்சுக்கிட்டே போனா அவங்க சொன்ன பதில் தான் அருமையான பதில். எந்த குடும்பமும் தன் பெண் முன்னேறக்கூடாது என்று நினைக்காது. இவள் முன்னேறுவதால் சமூகத்தில் துன்பத்துக்கு ஆளாகி விடுவாளோ என்ற அச்சத்தால் தான் எல்லா பெற்றோருமே தன் பெண் முன்னேற்றத்திற்கு ஓரளவு தடையாக சில நேரத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் காரணம் அல்ல, இந்த சமூகத்தின் மீது உள்ள அச்சம்தான். எனவே ஒரு பெண் வளர்ந்தாலும் வளராமல் போனாலும் அதற்கு பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டியது சமுதாயம் தானே ஒழிய குடும்பம் என்று சொல்வதற்கு இடமே. எனவே மனதளவிலே இந்த பெண் வளர வேண்டும், பெண் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுவது குடும்பத்தில் இருந்துதான் தொடங்குகிறது. சமூகத்தின் மீது உள்ள அச்சத்தால் மட்டுமே அவர்கள் தன் பெண் குழந்தை வளர்ச்சியை பற்றி, முன்னேற்றத்தை பற்றி அச்சப்படுகிறார்கள். எனவே திருந்த வேண்டியது சமூகம்தான். குடும்பம் வளர்ப்பதற்கு தான் முயற்சி செய்கிறது. எனவே ஒரு பெண் வளர வேண்டும் என்பதில் குடும்பத்துக்கு இருக்கிற நல்லெண்ணத்தை நாம் சந்தேகப்படவே முடியாது என்பதை தீர்ப்பாக சொல்லி, பெண்கள் முன்னேற்றத்தை குடும்பம் முதலில் விரும்புகிறது, அதை சமுதாயமும் சேர்ந்து ஆதரித்தால் நல்ல முன்னேற்றம் பெண்களுக்கு நிச்சயம். நன்றி, வணக்கம்.